ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை இன்றைக்கி என்ன எபிசோட் கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோகிணி இது மாதிரி பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தா ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்குறாங்க. எப்படிம்மா நல்லா இருக்கியா? நான் கூட நினச்சேன் மலேசியா பணம் தான் நினச்சி, இப்போ தான் தெரியுது அவங்க அப்பா பணம்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. யார் பணம் வந்தால் என்ன, எனக்கு மனோஜுக்கு நான் ஒரு நல்ல வழி தான் காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஓன் பணத்தில் காமிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவளுக்கு கோவமாக வந்துடும். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுவா. செகண்ட் ஒரு ஃபோன் வரும். அது அவங்க அம்மா தான் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்கன்னு நினச்சிட்டு கத்திடுவா. இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுக்கப்புறமா இல்லைம்மா அவங்க ஃபோன் பண்ணாங்க ஸ்ருதி அம்மா, இது மாதிரி கேள்விலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். என்ன ஆனாலும் என்ன கோவப்பட்டாலும் நீ அங்கேருந்து இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நான் உனக்கு பாரமாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள். நான் அப்படி சொல்லலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வெளியே வருவாள். இந்த மாதிரி எல்லா வேலையும் நீ பண்ணுற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நீ ஏன் அவங்களெல்லாம் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்துடுவாள். வந்துட்டு இவ போயிட்டு கேட்பா, ரோகிணி போயிட்டு கேட்பா, ஏன் உங்களுக்கு இந்த வேலை, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதி சொல்வா, உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் நடந்துதான் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஹாலில் நடந்தது, பொதுவாக தானே நடந்தது, அது சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஒன்றும் பொய்யா சொல்லலையே, நடந்தது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்வாள். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஹாலில் நடந்ததுங்க, அதனால தாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவாள். நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச்சலாம் என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் மீனா கேட்பா, நீங்களும் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க, நான் அந்த பயம்லாம் உங்களுக்கு வேண்டாம், நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாள். இப்போ எதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் இது பண்ணுவாள். தேவையில்லாமல் எந்த பேச்சும் பேசாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், தேவையில்லாமல் எந்த வேலையும் நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. அதுக்கப்புறமா மனோஜ் ஃபோன் பண்ணுவான். ஃபஸ்ட் ரிங் எடுக்கவே மாட்டான், 2வது ரிங் தான் எடுப்பான். அதுக்குள்ள விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ரோகிணி ஃபோன் பண்ணுறேன், நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டுருவா. நீ ஃபோன் எடுக்காதன்னு சொல்லுவேன். சரி ஒரு வாட்டி எடு, என்ன சொல்கிறான்னு கேளு அப்படின்ட்டு. அவளுக்கு அப்புறமா எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வரமாட்டேன் இன்றைக்கி நைட் அப்படி. எப்போ நம்ம ஸ்டாஃப் தானே இருப்பாங்க, நீ ஏன் இருக்க அப்படின்னு. இப்போ யாருமே நம்ப முடியாது அப்படின்ட்டு குத்தி காட்டுவான். அதுக்கப்புறமா இவ கதவு திறந்து வெளியே வர்றதுக்குள்ளே விஜயா வெளியே வந்துடுவாள் சாப்பிட்றதுக்கு. எங்கள் அத்தை நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. சாப்பிடலாமான்னு கேட்கும்போது, இன்றைக்கி மனோஜ் வரமாட்டான், அவனுக்கு ரெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போவாள். அப்போ தான் யோசிப்பா, நமக்கு முன்னாடியே விஜயா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டு தான் அவன் பதில் சொல்கிறான். இப்போது டோட்டலாக அம்மா சைட் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா முத்து வருவான். வந்து பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் வீட்டில் நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, இவங்க வேறு சாப்பிடாம படுத்துருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா இவ. இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் காமிச்சிருக்காங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.